நதி கடவுள்கள் யமுனை, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, கோதாவரி, சரபு, தாமிரபரணி. என்ன எழுதியிருக்குன்னா, தசாவதாரத்தை வழிபட்டால் நீங்கும் தோஷங்கள். ராமர் சூரியன், கிருஷ்ணர் சந்திரன், பெருமாளோட தசாவதாரத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. நரசிம்மர் செவ்வாய், கல்கி புதன், வாமனன் வியாழன். எல்லா சிலைகளுமே தத்துரூபமாக செதுக்கியிருக்காங்க. பரசுராமர் சுக்கிரன், கூர்மம் சனி, வராகம் ராகு, மச்சம் கேது, பரசுராமன் குளிகன், சனியோட மகனா இவங்க. உஷா, பிரதீக்ஷா சூரிய பகவானின் மனைவிகள் இவங்க 2 பேரும். காசியப்பர் அதிதி சூரிய பகவானின் பெற்றோர்கள் இவங்க. சூரிய பகவானுக்கு தேரோட்டுறவங்க அருணன், இவங்களோட மனைவி சாயன். இவங்களோட பசங்க, சூரிய பகவானுக்கு தேரோட்டுறவங்களோட பசங்க சம்பாதி, ஜடாயு. இவங்க 2 பேரும். இவங்க சந்திரனோட பெற்றோர்கள் பிரம்மா, அஸ்வதி. இவங்க பரந்தவாச முனிவர், செவ்வாயை வளர்த்தவங்களாம் இவங்க 2 பேரும். பூமாதேவி, சந்திரன் புதன் பெற்றோர்கள். தாராதேவி, அங்கீர முனிவர், விக்தா சுக்கிரன் பெற்றோர். பிரகு முனிவர், புலோமிசைமி. சனியோட பெற்றோர்கள் சூரியன், சாயாதேவி. சனி பகவானோட குழந்தைகள் குளிகன், மாந்தி. இவங்க 2 பேரும் சனி பகவானோட குழந்தைகள். ராகு கேதுவோட பெற்றோர்கள் விப்ரசக்தி, சிம்சிகை. இவங்க 2 பேரும். இந்த 2 தெய்வங்களை கும்பிட்டா தோஷங்கள் நீக்கும்னு போட்டிருக்காங்க. அர்த்தநாடீஸ்வரர், சங்கர நாராயணன். இந்த விநாயகரோட பேர் ஆதி அந்த பிரபு. இவர் பேர் காளிதாசன். ஜோதிட உரோம சித்தர், கமலமுனி சித்தர், புலிக்கி சித்தர், நவசர்க கருடாழ்வார், நவகிரக நாயகன் பிள்ளையார், நவதேவிகள் சிந்து, கங்கை. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல நதிகள், அவங்களோட தொடர்ச்சி தான் இவங்க. சுற்றி வந்ததுனால அப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் அதுக்கு உண்டான கடவுள்கள் யார் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கிர பகவான், மகாலட்சுமி அப்படின்னு போட்டிருக்கு. சுக்கிர பகவானுக்காக மகாலட்சுமி சாமியை நம்ம கும்பிடணும். நம்ம நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதோட தெய்வங்கள் இவங்கெல்லாம். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க இவங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா கடவுளும் இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொருத்தராக காமிச்சிட்டே போகிறேன் பாருங்கள். பூரம், பூராடம்,
பாருங்க, மற்ற கட்டடத்துக்கும் இந்த இதுக்கும் சக்கரெல்லாம் வச்சு ஒரு வாகனம் மாதிரி செஞ்சுருக்காங்க. சூரிய பகவான் மேலே அழகா குதிரையெல்லாம் வச்சு எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இதில் செஞ்சுருக்காங்க. ருத்ரன் டக்குன்னு திரும்பும்போது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது. இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். பார்த்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து கேட்டாங்க. இந்த ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்களே, இவங்க வந்து தூரமாக இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. அப்புறம் கிட்ட வந்து இந்த அக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோயில் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசினாங்க. அவங்களே தான் சேனலில் போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களோட பர்மிஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம அவங்களோட ஃபேஸஸ்லாம் போடக்கூடாது. கீதாவா அவங்க பேர்? சரி சரி. விசேஷத்துக்குன்னு இப்போ தான் வந்துருக்கீங்களா இல்லை? அப்படியா அப்படிங்களா? சரி சரி வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நம்ம வந்து வருஷம் போயிட்டு தான் இருக்கோம். போன வருஷமும் வீடியோ போட்டிருந்தோம். அதனால தான் கேட்டேன் போன வருஷம் ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோன்னு. ஆனால் அவங்க யூடியூப்பில் பார்த்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சேனலில் பார்த்துட்ருக்காங்க.
இது மொத்தமாக அப்படியே ஒரு கோயில் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்காங்க தெரியுதா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராசி. இப்போ மேஷம், ரிஷபம், தனுசு இருக்காங்களே, அந்த மாதிரி ராசியில் இருக்க அந்த கடவுள்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷம், அது எங்கே இருக்குது தேடி போகலாம் வாங்க. போராட்டில் இவங்க நின்றுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேஷம் ராசி. இவங்க ரிஷப ராசிக்காரங்களாம் இந்த சாமியை கும்பிட்டுக்குங்க. இவங்க மிதுன ராசி. என்னோடது கூட மிதுன ராசி தான். வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களும் கூட உங்கள் ராசி என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க கடகம். கேமரா லைட்டு ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்கா அதனால். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான தெய்வம், கும்பிட்டுக்கோங்க. கன்னி ராசி, கன்னி தெய்வம். பாட்டி. துலாம். எதுவும் இல்லை, அந்த பாட்டி அன்னதானம் போட்டாங்க. தட்டில் அவங்களுக்கு சில்வர் தட்டில் கொடுத்தாங்க. சாப்பிட்டு இங்கே வச்சுட்டு போனோம். ஏன்னா வேறு அது வந்து இங்கே இருக்கவங்களோட தட்டு. சரி பாட்டி கேட்குதுன்னு கொடுத்தாங்க. பாட்டி மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போச்சு பையில் வச்சு. அதுதான் கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். இவங்க விருச்சகம். இவங்க தனுசு. இது எங்கள் டாடியோட ராசி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம். இது என் தங்கையின் ராசி. கன்னி என் பொண்ணோட ராசி. அதை சொல்ல மறந்துட்டேன், இல்லைன்னா அவள் கேட்பா ஏன் என்னோட ராசி மட்டும் நீ சொல்லலைன்னு. இவங்க மகரம். இவங்க கும்பம். ஏதாவது பேர்கள் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் மீனம் ராசிக்காரங்களாம் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்தது எந்த கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பூமிதி திருவிழா, துலாபாரம் அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.